ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நிற்க அடியானை கர்த்தர் பாத்திரவானாய் மாற்றினபடியினால் அதிகமாக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கூட இந்த நாளிலே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு உங்களை பட்சமாய் நான் கேட்டுள்ளது. சந்தோஷமாக இருக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? இன்னொரு அலையிலியா சொல்லுவோம், இன்னொரு விசை கூட அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்டேன். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா உன்னதராகிய தெய்வமே, இந்த காலை வழியில் நம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் ஒருமித்து கூடி வரவும் உம்மை ஆராதிக்கும் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசும். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதனாலே நாங்கள் பலனடைந்து கர்த்தருடைய மகிமையுள்ள வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கர்த்தாவே, இதுவரைக்கு நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை வழியிலே கர்த்தருடைய ஆவியானவரால் திறக்கப்படவும் வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் பதிந்து அது நூறத்தனையான பலன் தரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தங்கியிருக்கட்டும். அடியேனையும் மறைத்து கொள்ளும். இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை நம்பு. அருமையானே, இன்றைக்கு உலகத்தில் மனுஷனை அதிகமாய் நம்புகிறான். ஆனால் கர்த்தரை நம்புகிறது குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. உங்களுக்கு ஆன்லைனில் ரெட்டிப்பான படம் கிடைக்கும்படியான வேலையை உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் மனுஷன் ஏராளமான பணத்தை அள்ளி கொடுக்கிறார். ஒரு படித்த ஒரு கல்லூரி பேராசிரியரிடத்தில் சொல்லி ஏறக்குறைய 78 லட்சத்தை ஒருவன் பறித்திருக்கிறார். காரணம், அவன் பேசினது அவிதமாக இருந்தது. அவனை நம்பினான். கடைசியில் இப்போதான் தெரிஞ்சது அவன் ஏமாற்றுக்காரன் இருந்துச்சு. ஆனால் தேவன் தம்மை நம்பின ஒருவரையும் ஏமாற்றுகிறவர் அல்ல. தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறவர் அல்ல என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிற காரியம், என் வசனத்தில் நான் வாசித்தோம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் கர்த்தரை மட்டும்தான், வேற யாரையும் அல்ல. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? கர்த்தர் மேல் என்ன செய்து நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஆசீர்வாதத்தை கீழே சொல்லுகிறார். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதையும் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். இதில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டுமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஏன் அதை கூட்டி சொல்லுகிறேன்? அந்த வசனத்தில் வாசித்தோம், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்?
யார்? கர்த்தரை மாத்திர நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல்? இன்னைக்கு அநேகர் பலரை நம்புகிறார்கள், ஆனால் நம்பின எல்லாரும் கைவிடுகிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகத்தில் செய்தித்தாளை வாசித்தால் புருஷனால் கைவிடப்பட்டவர்கள், மனைவியால் தள்ளப்பட்டவர்கள், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்கள். நான் நம்பினேன், என் சொத்து சுகத்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தேன், கடைசியில் கொண்டு வந்து அங்கே அனாதை சாலையில் சேர்த்து விட்டார்கள் அல்லது கைவிட்டு விட்டார்கள். ஒரு குடும்பத்தார் தன்னுடைய தகப்பனை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டு இங்கே நில்லுங்க, இப்போ நாங்கள் வரேன்னு போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை. இப்படிப்பட்ட அநேக ஏமாற்றுக்காரர் மத்தியிலே தான் நாம் ஜீவித்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரை நாம் எவ்விதமாய் நம்புகிறோம்? நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் மாத்திரம் காணப்படுகிறதா? அருமையான தேவஜனமே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சற்று சிந்திப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். உலகத்தில் செல்வமும் ஐஸ்வர்யமும் பங்களாவும் இவைகளெல்லாம் காணப்பட்டால் தான் அவனை பார்த்து உலகம் சொல்லுகிறது அவனுக்கு என்னப்பா பாக்கியவான் அல்ல. கர்த்தரை நம்புகிற மனுஷன் மாத்திரமே அவன் பாக்கியவானாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 25 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார். கர்த்தரை எவ்வளவாய் நீங்கள் நம்புகிறீர்களோ கர்த்தர் உங்களை செழித்தோங்க பண்ணுவார். வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில் 92ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் விதமாக இருக்கிறது. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? வளருவான். நல்ல கவனிங்க. ஏன் நீதிமான் பனையை போல செழிப்பானா? அதற்கு மேல் வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல வளருவான். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வார்கள்? பார்த்தீங்களா? நீதிமான் செழிக்க காரணம் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? நாட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான். அவன் தேவனால் நடப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தேவனால் நடப்பட்டபடியினாலே கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? செழித்தோங்க பண்ணுகிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நீதிமொழிகள் 29. கர்த்தருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே என்ன செய்யப்படுவான்? கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் வைக்கப்படுகிறவனாய் காணப்படுவான். உயர்ந்த அடைக்கலம். எது உயர்ந்த அடைக்கலம்? கர்த்தர் அல்லாதபடிக்கு உயர்ந்த அடைக்கலம் வேறு ஒன்றும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். எது உயர்ந்த அடைக்கலம்? கன்மலையின் அரண்கள். யார் கன்மலை? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் கன்மலை. அந்த கன்மலை நமக்கு என்னவாயிருக்கிறார்? அடைக்கலமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து, மன்னிக்கணும், பரிசுத்த தேவனாகிய கர்த்தர்
மோசேயை பார்த்து விதமாய் சொன்னார், மோசே, கர்த்தாவே உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன் சொன்னார். அதற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை விதமாய், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் வந்து நில்லு, என் மகிமை கடந்து போக மட்டும் நான் அந்த கன்மலையின் வெடிப்புக்குள்ள வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன். பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒரு இடம் உண்டா. அது என்ன இடம்? கன்மலை வெடிப்பு. அந்த வெடிப்புக்குள்ளே கர்த்தர் வைத்து தம்முடைய கரத்தினால் என்ன செய்கிறாராம்? மூடுகிறவராய் காணப்படுகிறார். அப்படி மூடுகிறபடியினாலே அவனுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்லும்போது சூலமித்தியை குறித்து சொல்கிறார், என் மலவாளியே, நீ கன்மலையின் வெடிப்பிலே தங்குகிற என் புறாவே என்று சொல்கிறார். கன்மலையின் வெடிப்புக்குள்ள, பிளவுண்ட கன்மலைக்குள்ளே சபையாகிய மனவாட்டிய கர்த்தர் ஓமித்து சொல்கிறார், கன்மலையின் வெடிப்பில் தங்கும் என் புறாவே என்று அழைக்கிறார். இந்த காலையிலே அவரல்லாதபடிக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நீரே என் அடைக்கலம் என்று தேவனை பார்த்து சங்கீதக்காரன் சொல்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தேவன்தான் நம்முடைய அடைக்கலம். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்க, எங்கே ஓடி வருகிறவர்களுக்கு? அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வருகிறவர்களுக்கு. அந்த உயர்ந்த அடைக்கலமாய் அவருடைய செட்டைகளின் கீழ் காணப்படுவது என்ன? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதன் செட்டைகளின் கீழ் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செட்டையில் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா இருக்குது. அது அடைக்கலமாய் காணப்படுகிறது, நம்மை பாதுகாக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தரை அதிகமாய் நம்புவோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்வது. மனுஷனை அல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். நாம் நம்பின எல்லாரும் நம்மை கைவிடுவார்கள், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த காலையில் ஒரு 3 பேர் உங்கள் முன்பாக நான் சுருக்கமாய் சற்று சாந்தமாய் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு யாராயிருக்கிறார்? கேடகமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நன்றாய் கவனிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை என்ன செய்? நம்பு. இங்கே 3 கூட்டத்தாரை குறித்து கர்த்தரை நம்பும்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். முதல் கூட்டம் இஸ்ரவேல், 2வது கூட்டம் ஆரோனின் குடும்பத்தார், 3வது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த 3 பேரும் என்ன செய்யுங்கள் என்று சொல்கிறார்? கர்த்தரை மட்டும் என்ன செய்யுங்க? நம்புங்க. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை நம்ப வேண்டும், எல்லா சூழ்நிலையும் நம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆரோன் குடும்பத்தார் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். யாரை தான் நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். 3வது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அது இன்றைக்கு அநேகருக்கு தெரிவதில்லை. தேவ பயம் என்றால் என்ன?
அமைதியாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 28 கடைசி வசனம் 28வது வசனம். இதோ மனுஷரை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே. பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை நோக்கி கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு பயப்படுகிறதே என்னவாயிருக்கிறது? ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானம். அந்த பயம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நல்ல கவனிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மைக்க கொஞ்சம் தள்ளி வைப்பா. வந்து எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? தீமையை வெறுப்பது. இந்த உலகம் தீமையில நிறைந்து கிடக்கிறது. பயங்கரமான தீமைகளினாலே நிறைந்து காணப்படுகிற உலகம். கடைசி காலம். போதை வஸ்துக்கள் ஏராளம் சுற்றிலும் காணப்படுகிறது. இன்னைக்கு காலையில் செய்தித்தாளை வாசித்தேன். போதை ஊசியை போட்டு ஒரு வாலிபன் மரித்து போனான் என்று. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேக வாலிபர்கள் மயக்க மருந்துக்கும் போதை வஸ்துக்களுக்கும் கஞ்சாவுக்கும் மதுபானத்திற்கு எப்படி இருக்கிறார்கள்? அடிமைகளாய். படிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கூட ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே அங்கே மதுபான கடைக்கு போய் பீர் வாங்கி குடிக்கிறத படம் பிடித்து காட்டுகிறார்கள். எவ்வளவு அவலட்சணமான காரியம்! இது மாத்திரமா? பாலியல் குற்றங்கள் எங்கு பார்த்தாலும் பெருகி வருகிற காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் தீமையை விட்டு என்ன செய்வான்? விலகி ஜீவிக்கிறவனாய் காணப்படுவான். தீமையோடு கூட போய் சேர மாட்டான். யார் அதை கம்பல் பண்ணாலும் நான் தேவனுக்கு என்ன செய்கிறவன்? பயப்படுகிறவன். யோசேப்பை பாருங்கள், தனக்கு சந்தர்ப்பம் வந்தது, தேடி வந்தது. இவன் எங்கும் போகவில்லை, வீட்டிற்குள்ளேயே சோதனை காணப்பட்டது. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அருமையானே, தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி விலகி ஓடுகிறவனாய் காணப்பட்டான். தன் வஸ்திரம் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தாலும் பரவாயில்லை. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு தேவ மனுஷன். அதனால் தான் கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் கர்த்தரை மட்டும் நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிற மனுஷனை கர்த்தர் செய்கிற காரியம் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 9வது வசனத்திலும் நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 50:7, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் வெட்கப்படேன். 9வது வசனம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவங்க வசனத்தில் நான் வாசிக்கிறதான காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? முதலாவது துணை செய்கிறார். ஆகையால் நான் என்ன செய்யேன்?
வெட்கத்திற்கு உட்பட பண்ணவே மாட்டார். அருமையான எந்த இடத்திலும் உங்களை வெட்கப்பட கர்த்தர் வைக்க மாட்டார். எதினாலே? கர்த்தரை துணையாய் கொண்டிருப்பதினாலே. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார். மாத்திரமல்ல, அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யாரும் அவனை என்ன செய்ய முடியாது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவே முடியாது. குற்றவாளி என்று சொல்லி ஒருவனோ நிபச்சொல்லை அவனுக்கு நேராய் விரல் நீட்டுதலையும் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் அவனுக்கு துணை நின்று உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய கேடகம். அவரை அல்லாதபடிக்கு நம்முடைய கேடகம் வேற ஒன்றும் இல்லை. கேடகம் என்பது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. சங்கீதம் 18:35 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. வாசிப்போம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை என்ன செய்கிறது? கர்த்தர் எப்படிப்பட்டதான கேடகத்தை தந்திருக்கிறாராம்? ரட்சிப்பின் கேடகம். அது எனக்கு ரட்சிப்பை அருளி செய்கிறது. அருமையானே, என்ன ரட்சிப்பை அருளுகிறது? நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? அங்கே 16வது வசனத்தை வாசி. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. போதும், மறுபடியும் அப்புறம் வாசிக்கலாம், விட்டுறாதீங்க. முதலாவது சொல்லப்பட்டிருக்க ரட்சிப்பின் கேடகம். இந்த ரட்சிப்பின் கேடகம் என்ன செய்கிறது? அங்க வசனம் சொல்கிறது, பொல்லாங்கன் எய்யும் என்னது? அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட வல்லது. யார் எய்யரா? யார் பொல்லாங்கன்? ஆண்டவராய் இயேசுவே சொன்னார். யோவான் 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனுக்குள் இராதபடியினால் அவன் சத்தியத்திலே என்ன செய்யவில்லை? நிலை நிற்கவே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானாம்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல. பொல்லாங்கன் யார்? பிசாசு. அவனை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறேன், வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை என்ன செய்தீர்கள்? அருமையானவர்களே, பொல்லாங்கனாகிய பிசாசு ஜெயிக்கணுமானால் வேத வசனம் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்திருக்க வேண்டும். வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? பாஸ்டர், பைபிள் வாசிக்கிறக்கே நேரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சி இங்கே கொண்டு வரேன், மறுபடியும் என்ன செய்யறேன்? கொண்டு போய் வீட்டில் வச்சு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு தடைக்கல்லாய் மாறிவிடும். ஒவ்வொரு நாலு காலையில் எழுந்ததும் முதல் கடமை கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து வேத வசனத்தை ஒரு அதிகாரமாயில் என்ன செய்ய வேண்டும்?
வாசிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வசனத்திற்கு வாசிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம்? வசனத்தினால் நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். வசனம் நம்மளே இருக்குமானால் பொல்லாங்கனாய பிசாசை நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதற்கு ஆதாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2 இடங்களிலேயும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொல்லாங்கனாய பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி ஜெயித்தார்? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு. என்னை தாழ விழுந்து பணியும், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். இயேசு சொல்லும்போது விதமாய் சொன்னார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அருமையானே, 3 சோதனைகளை வைத்தார். 3 சோதனையிலும் இயேசு வேத வசனத்தை உபயோகப்படுத்தினபடினால் அவன் அவரை விட்டு என்ன செய்தான்? விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் அவரை பார்க்கிலும் மேலானவர்கள் அல்ல, ஆனால் அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் பொல்லாங்கனை என்ன செய்ய முடியும்? எளிதாய் ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம், அந்த வசனமாகிய கேடகம் நமக்கு தேவை. அது ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். என்ன கேடகம் பிடித்து கொள்ளணும்? விசுவாசமாகிய கேடகம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கு? நான் இந்த நாட்கள் ஆன்லைன்ல விசுவாசத்தினாலே என்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்திலே தான் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கிறது எதுவோ அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? பலன் தருகிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நான் கேட்டதை தருகிறவர், அவர் கேளாததையும் தருகிறவர். ஆனால் நான் கேட்டால் நிச்சயம் நான் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அருமையானே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே? கர்த்தர் மாத்திரம் தம்மை நம்புகிறவர்களுக்கு துணையும் கேடகமாய் காணப்படுகிறார். இன்னைக்கு ஒரு அருமையான மனுஷனை பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அவன் தன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இது இருந்ததே இல்லையா? அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் வேற ராஜாக்களே இல்லை. எதுல? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. அருமையானே, கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனை போல ஒருவரும் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லைன்னு சொன்னா அவன் எவ்வளவு உயர்ந்தவனா இருந்திருக்க வேண்டும். ஏன் அவன் அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். முதல் காரியம், நல்ல கவனிங்க, கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இல்லையே. காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்யாமல் அப்படின்னா உறுதியாய் பிடித்து கொண்டான்.
இரண்டாவது காரியம் செய்தான், மோசேயின் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தானாம்? கை கொண்டு நடந்தான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். 119ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஏதோ கர்த்தருக்கு பயந்து, அன்னைக்கு 128ஆம் சங்கீதம் சொல்றீங்க, 119 முதல் வசனம், உத்தம மார்க்கத்தார், வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். எதன்படி நடக்கணும்? நமக்கு இந்த வேதம்தான் நமக்கு மாதிரி. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். எசேக்கியா கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தார். இன்றைக்கு நான் வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமா? வேத வசனம் சொல்லுகிறது, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, விலகாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாயும் இருப்பாய், உன் வழிகளையும் என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். எழுதியிருக்கிறதன்படி எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைகளுக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் என்ன செய்தால்? கை கொண்டால். இப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வசனத்தை கை கொள்வதுதான். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீகா 4:6. மீகா 4:6. யோனாவுக்கு அடுத்தது மீகா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் ஒண்டியானவளை சேர்த்து மீகா 4:6 தானா? 6:8. அம்மானிக்கு நான் வாசிங்க. 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் என்ன செய்கிறார்? கேட்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 12:13 கடைசி அதிகாரம், கடைசி வசனத்துக்கு மேல் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம். நான் தப்பா சொல்லணுமா? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இதை என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் என்ன நடக்கும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில உன்னை மேன்மையாக. யாத்திராகமம் 15:26 நீ கட்டளைகளை கை கொண்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். வியாதி நேரத்தில் அவர் யாராயிருக்கிறார்?
பரிகாரியாயிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக என்ன செய்வார்? எப்போது? வசனத்தை கை கொண்டார். தேவனுடைய வசனங்கள் பாரமானவைகள் அல்ல, கை கொள்ளத்தக்கதான விதத்தில் காணப்படுகிற வார்த்தைகள். அவளை உண்மையா எந்த ஒரு மனுஷன் கை கொள்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப எசேக்கியாவுக்கு வருவோம். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால் அவன் முதலாவது அவன் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டான். ஆகையினால் அவனுக்கு கிடைத்தது என்ன? வாசிப்ப 7வது வசனத்தை. ஆகையால் கர்த்தர் முதலாவது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னது? இன்னைக்கு எத்தனை பேரோடு கர்த்தர் இருக்கிறார்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தாவே, நீர் என்னோடு இரும். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவரோடு இருக்கிற மனுஷனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவனாய் காணப்படுவான். முதல் காரியம், கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் வாழ்க்கை செழிக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். 2வது காரியம், அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் போகிற இடம் எங்கும் என்ன செய்தது? எல்லா இடத்திலும் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டது. ஒரு வாசலாயிலும் அடைக்கப்படவில்லை. எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து வைக்கிறவராயிருந்தார். அருமையானே, நமக்கு முன்பாக கர்த்தர் போகிறவர். நல்ல கவனிக்கணும். அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு என்ன செய்தது? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் அவனுக்கு முன்னே கடந்து போனார். அதுதான் அவருடைய காரியம். நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னாரே. அதுக்கு கீழ்வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 45 2வது வசனம். ஏசாயா 45 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு என்ன செய்வேன்? 2 காரியத்தை கொடுப்பாராம். என்ன காரியம்? 1 பொக்கிஷம் கொடுப்பாராம், 2வது புதையல்களை கர்த்தர் கொடுப்பாராம். பொக்கிஷம்னா என்னது? நம்ம சேர்த்து வைக்கிறது. பணம் சம்பாதிக்கிறோம், ஸ்டேட் பேங்க்கில் அல்லது வேறு ஏதோ ஒரு பேங்க்கில் போட்டு என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக சேவிங்ஸ் பண்ணுறோம். பொக்கிஷம். ஆஸ்தியும் சம்பத்தும் பிதாக்கள் வைக்கும் பொக்கிஷமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பொக்கிஷம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பொக்கிஷத்தை கர்த்தர் தருகிறார். பிதாக்களுடைய சுதந்திரத்தை நம்ம ஆளுகை செய்ய, நாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதுதான் பொக்கிஷம். புதையல்னா என்னது? ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மனுஷன் நிலத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? புதைச்சு வச்சிருக்கான். புதைகளாய் காணப்படுகிறத கர்த்தர் தருகிறவர். கர்த்தர் சேர்த்து வைத்ததையும் தருகிறவர், புதையல்களையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு முன்னே போகும்படிக்கு நாம் அவரிடத்துல சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேலை செய்ய போற எனக்கு முன்னாய் நீர் என்ன செய்யும்? கடந்து போ. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாய் என்ன செய்கிறார்? போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் முன்னால் போனால் எல்லா தடையும் என்ன செய்யும்? தகர்க்கப்படுகிறதாய் காணப்படும். நான் இப்படி சொல்லிட்டு போனா நேரம் கடந்து போயிடும். 3வது காரியம் அங்க வசனம் சொல்லுகிறது 18:5. 2 ராஜாக்கள் 18:5. மன்னிக்கணும் 7வது வசனம். அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை என்ன செய்தான்? தள்ளிவிட்டான். இதுவரைக்கும்
தன்னைய எல்லாரும் தனக்கு முன்னாயிருந்த பிதாக்கள் எல்லாரும் அசீரிய ராஜாவை சேவிக்கிறவர்களாய் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாய் காணப்பட்டார். ஒரு அடிமைத்தனத்தின் காரியம் அங்கே காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தானோ அப்பொழுது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அடிமைத்தனத்தின் நுகம் என்ன செய்யப்பட்டது? முறிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அசீரிய ராஜாவாகிய சனகரீப் தன்னுடைய சேனாதிபதியாகிய ரப்சாக்கேயை அனுப்புகிறவனாய் காணப்பட்டான். அவன் வந்து கண்டமானத்துக்கு பேசினான். நீங்க வீட்டில் போய் அந்த 19ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசிங்க. பயங்கரமாய் கர்த்தரை குறித்து இழிவாயெல்லாம் பேச ஆரம்பித்தான். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்று நீ நம்புகிறாயா என்றும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் எசேக்கியா செய்த காரியம், அவன் அனுப்பினதான அந்த புஸ்தக சுருளை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் என்ன செய்தானாம்? திறந்து வைத்து சேனைகளின் தேவனாய கர்த்தாவே கண்ணோக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். காணப்பட்ட அன்றைக்கு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. அவன் இந்த தேசத்திற்குள் என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, கேடகத்தோடு வருவதும் இல்லை, போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் அவன் வந்த வழியே என்ன செய்வான்? திரும்பி போவான். அடுத்த வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னார். இந்த வசனம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து இருக்கு. அவன் இதற்குள் என்ன செய்வதில்லை? பெரிய சேனையோடு கூட வந்தான். ஆனால் எசேக்கியா கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைத்தான். நடந்த காரியம் என்ன? அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 35வது வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை என்ன செய்தான்? ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை என்ன செய்தான்? சங்கரித்தான். காரணம், அசீரிய அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து எப்படியாயிலும் விடுதலையாக்க வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். கர்த்தரால் மட்டுமே முடியும் என்று கர்த்தரை சார்ந்திருந்தபடியினாலே கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்தார். எதிராளிகளை கர்த்தர் என்ன செய்தார்? பட்டயத்தினாலே விழும்படிக்கு செய்கிறவராய் காணப்பட்டார். இவன் யுத்தமும் பண்ணல, ஒன்னும் செய்யல. கர்த்தர் தம்முடைய தூதரை என்ன செய்தார்? அனுப்பினார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பெரிய ஆயுதங்கள் எழும்பினாலும் அது ஒன்றும் என்ன செய்யாது? வாய்க்காது. சத்துருக்கள் பலவான்களாயிருக்கலாம், பணபல படைத்தவர்களாயிருக்கலாம், பலவிதமான அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒன்று, நம்முடைய தேவன் அதில் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும், அவரை எவ்வளவாய் நீங்கள் நம்புகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களுக்காக சத்துருக்களோடு என்ன செய்வார்? வழக்காடுகிறவராய் காணப்படுவார். இனி 2வது ஒரு மனுஷனை குறித்து நான் சற்று வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபு சொல்லுகிற வார்த்தை சற்று கவனியுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் யார் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன்? என்னை கொன்று போட சித்தமாயிருக்கிறார், அவர் மேல மட்டும்தாயா என்னுடைய நம்பிக்கை. அடுத்து சொல்லுகிறார், என் வழிகளை அவருக்கு முன்பாக என்ன செய்வேன்? ரூபகாரம் பண்ணுவேன். எப்படி ரூபகாரம் பண்ணுவார்?
23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக என் வழிகளை நான் ரூபகாரம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் போகிற வழியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் போகிற வழியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். எந்த வழியாய் போகிறோம், எந்த பாதையிலே நடக்கிறோம், எங்கே உட்காருகிறோம், என்ன செய்கிறோம், சகலவற்றையும் அவர் அறிந்தவர். ஆயினத்தான் ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவனை. சங்கீதம் 139 என்ன வாசிக்கிறோமே, வசனம் சொல்கிறது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கரம் என்ன செய்யும், பிடிக்கும். காவிக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கேயும் போக முடியாது, தப்பிக்கத்தக்கதான வழி ஒன்று இல்லை. அதனால் தான் தைரியமாய் சொல்லுகிறான், என் வழியை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் போகும் வழி அறிந்திருக்கிறீர், ஆகையினாலே என்னுடைய வழிகளை உமக்கு முன்பதாக என்ன செய்வேன், ரூபகாரம் உறுதிப்படுத்துவேன், நான் நல்லவன் என்று, நீதிமான் என்று. இந்த யோபை குறித்து சுருக்கமாய் நாம் சொல்ல வேண்டியது அறிய நல்லது. வசனத்தில் நாம் வாசிக்கிற போது வசனம் சொல்கிறது, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் காணப்பட்டார்கள். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான படிவடைக்காரனும் காணப்பட்டார்கள். அவன் இந்த தேசத்தில் எப்படிப்பட்டவனாயிருந்தான், பெரியவனாய் காணப்பட்டவன். ஆனால் அவனுக்கு வந்த சோதனையை நாம் பார்த்தால், அந்த சோதனையின் சமயத்தில் தான் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. சில விசுவாசி சொல்றாங்க, யோப போல கர்த்தர் என்னை புடமிடுறாரு. இதுல 1000 நம்ம கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட 7000 ஆடு இருக்கா? அட 7000 வேண்டாம், 100 ஆடு இருக்கா? 100 ஆடு வேண்டாம், 10 ஆடு இருக்கா? நம்ம ஆனால் சொல்றோம், யோப போல கர்த்தர் என்ன பாஸ்டர் வறுக்கிறாராம். நீங்க நடக்கலையா வறுக்கிறதுக்கு? இதெல்லாம் வேண்டாத விதண்டாவாதமான வார்த்தைகள். கர்த்தர் நம்முடைய பலத்தை அறிந்திருக்கிறவர். நம்முடைய பலத்துக்கு தக்கதான சோதனையை தான் கர்த்தர் என்ன செய்வார், அனுப்பார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான பக்தனாகிய பவுலடியார் சொல்லும் போது சோதனை குறித்து நிறைய காரியங்களை சொல்லுகிறார். சோதனையோடு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கை நமக்கு என்ன செய்கிறவர், நமக்கு திராணிக்கு தக்கதான சோதனை தான் நமக்கு வறுமை இல்லாதபடிக்கு, திராணிக்கு மிஞ்சி நம்மேல் அவர் சோதிக்கிறவர் அல்லவே இல்லை. நம்முடைய திராணி தெரியும். நான் வேறொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திபேரியா கடல்ல போய் கடற்கரையில் விடியற்கால வேளையில நின்றார். சீஷர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? அவங்க சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையா. இயேசு சொன்னார், நீங்க உங்க வலது புறமாய் உங்களுடைய வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், எவ்வளவு அகப்படும் எல்லாம் சொல்லல. அவங்க வலையை போட்டார்கள். திரளான மீன்கள் என்ன செய்தது, அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எத்தனை மீன் இருந்துச்சாம்? 253 பெரிய மீன்கள். ஏன் அதுக்கு மேல ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்த என்ன இருக்கும், அந்த வலை கிழிந்து போயிருக்கும். அப்ப வலையினுடைய திராணிக்கு தக்கதாய் கர்த்தர் என்ன செய்தார், மீன்களை அகப்பட பண்ணினார். அதே இடத்துல தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ராத்திரி எல்லாம், ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீங்க வீசுங்க உங்களுக்கு அகப்படும் சொன்னாரே, அப்பவே கூட்டமா எல்லாம் ஓடி வந்து, ஏறா நீ கடல்ல இருக்க வேண்டாம், ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார், மீன் வலைக்குள்ள என்ன செய்வோம், ஏறுவோம். அத்தனை ஏறிடுச்சு. இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு சோதனையை உங்களுக்கு அனுப்புவதில்லை. இந்த யோபுடைய வாழ்க்கையில
அவனுடைய பலத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால் தான் அவன் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவனுடைய சிநேகிதர் 4 பேர் வந்தாங்க. யோபை குற்றம் சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஆனாலும் யோபு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். மறுபடியும் குற்றம் சாட்டினார்கள். இந்த காலையில் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் ஒன்று நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நடந்தது என்ன? வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது 4 விதமான சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. முதல் சோதனை 1ஆம் அதிகாரம் 13 15 வசனம் வரைக்கும் அங்கே வசனம் சொல்லுகிறது, சபேயர் கடந்து வந்து கழுதைகளை என்ன செய்தார்கள்? ஓட்டி கொண்டு போனார்கள். 2வது சோதனை அங்கே 16வது வசனத்தில் வானத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினி விழுந்தது. அடுத்தது 17வது வசனத்தில் கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து என்ன செய்தார்களாம்? ஒட்டகங்கள் மேல் விழுந்து அதை ஓட்டி கொண்டு போனார்கள். 18 19வது வசனத்தில் வனாந்திரத்திலிருந்து பெருங்காற்று வீசி யோபின் பிள்ளைகள் குடியிருந்த அங்கே அன்றைக்கு விருந்து கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த குடாரத்தின் மேல் வீசி, வீட்டின் மேல் வீசி அது முழுவதும் அவர்கள் விழுந்து நொறுங்கி போயிட்டு. Everything has lost. Lost everything. கடைசியில் இருக்கிறது என்ன? அவன் மனைவி மட்டும். அந்த மனைவியை உயிரோடு வச்சிருக்க காரணம் என்னன்னா, பணிவிட செய்யறதுக்கு இல்லை, குற்றம் சொல்றதுக்கு. நீ தேவனை தூஷித்து சீக்கிரம் செத்து தொலை. இப்படி யாராவது ஒரு மனைவியை பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த மனைவி கிட்ட தான் மறுபடியும் எத்தனை பிள்ளைகளை பெற்றான்? 10 பிள்ளைகளையும் பெற்றான். எந்த மனைவி கிட்ட? செத்து தொலைன்னு சொன்ன அதே மனைவி கிட்ட தான். இன்னைக்கு இந்த உலகத்தில் அப்படி இருப்பாங்களா யாராவது? போடா நீயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க. ஆனால் யோபு நீதிமானாக இருந்தபடியினாலே அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் ஜீவித்தான். வசனம் சொல்லுகிறது விதமாய், நான் அவர் மேல் மட்டும் நம்பிக்கையாயிருப்பேன். கடைசியா 42ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது யோபு சொல்லுகிற ஒரு பெரிய அறிக்கை வாசிப்போமா? அங்கே 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இவன் யார்? எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை என்ன செய்கிறது? காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்கிறேன்? நான் ஏதாயிலும் தவறு செய்திருந்தா கர்த்தாவே, நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை என்ன செய்கிறேன்? அருவருத்து மனஸ்தாபப்படுகிறேன். ஒரு பாவ அறிக்கை செய்தார். கர்த்தர் என்ன செய்தார்? 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் 2 எத்தனையாய் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தரை நம்புகிறவன் எதை இழந்து போனாலும் கர்த்தர் நமக்கு மறுபடியும் தர எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். இந்த காலையிலே நாம் இழந்து போன ஒன்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தராமல் இருக்க மாட்டார். எதை இழந்து போனோமோ அதை திரும்ப கொடுக்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். 3வது ஒரு மனுஷனை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து முடிப்போம். தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல்
அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செய்தார்? மூன்றாவது, எபிரேய வாலிபர்கள் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள். இந்த 3 பேரும் ராஜா வைத்த பொற்சிலையை வணங்காதபடிக்கு தைரியமாய் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ராஜாவே, நீ நிறுத்தின இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்பது ராஜாவுக்கு தெரிய கடவுது என்று சொல்லி தைரியமாய் சொன்னார். உறுதியாய் நின்றார்கள். காரணம், தங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கும் எப்படிப்பட்டவர்? தப்புவிக்க வல்லவர் என்று அறிந்திருந்தார்கள். சூளை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்டது. நீ எத்தனை மடங்கு வேண்டுமானாலும் சூடாக்கு, கர்த்தர் அதன் நடுவில் என்ன செய்கிறவர்? இறங்கி வருகிறவர். இந்த காலையிலே ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று என்ன செய்யாதபடிக்கு எண்ணாதிருங்கள். இந்த அக்கினியின் சோதனையிலும் கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறவர்? இறங்கி நடந்து வருகிறவர். தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே இல்லையே. நான் உங்களுக்கு சொன்னேனே, கர்த்தர் நமக்கு துணையும் கேடகம் என்று. கர்த்தர் ஒருவரையும் வெட்கப்படுத்தலையே. இந்த காலையில் வாசித்த இந்த 3 பேருக்கும் கர்த்தர் கேடகமாய் காணப்பட்டார். அவர் வெட்கப்படவே இல்லை. அசீரியன் சேனையோடு கூட திரளாய் வந்த போதும் கர்த்தர் அசீரியன் கையிலே எசேக்கியாவையும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் அவளை விடுவித்தார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு போனாலும் சரீரம் முதற்கொண்டு பருக்களினால் நிறைந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தாலும் கர்த்தரை மறுதலியாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தவே இல்லையே, அவனுக்கு துணையாய் நின்றாரே. மூன்றாவது, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 புருஷருக்கும் கர்த்தர் துணையாயிருந்து அந்த எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் 4வது மனுஷகுமாரன் இறங்கி நடைகொள்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நடைகொள்கிறவராய் காணப்படுகிறவர். அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர். உங்களை ஒரு கால வெட்கத்திற்கு உட்படுத்தவே மாட்டார். அவர் உங்கள் முகத்தை என்ன செய்கிறவர்? பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல? வெட்கமடையல. கர்த்தர் வெட்கமடையாதபடிக்கு உங்களை நடத்துகிறவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை யார் மேல காணப்படுகிறது? கர்த்தரை மாத்திரம் நம்புகிறோமா? நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். நீரே என்னுடைய நம்பிக்கை. இந்த காலையிலே நம்முடைய நம்பிக்கை யார் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். 39ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான் 7வது வசனத்தில், இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. இந்த காலையில் நம்முடைய வாயினால் அறிக்கை செய்வோமா? நீர்தாயா என்னுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை நாயகர் நீர்தான். நான் வேற யாரையும் நம்பல ஆண்டவரே. என் கைகளின் பிரயாசத்தை நான் நம்பல. நான் இந்த மனுஷரை நம்பல. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறத விட்டுவிடு, அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக மனுஷரை நம்பணும்? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த காலவெளியில் நம்முடைய மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னை விசாரிக்கிறவராய், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மட்டும் இருக்கட்டையா. உங்களுடைய ஞானத்தை நம்ப வேண்டாம்,
உங்களுடைய பலத்தை நீங்க நம்ப வேண்டாம். உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம். இந்த உலகத்தில் எந்த பிரபுக்களையும் மேலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். தம்மை நம்புகிறவர்கள் அவர் கைவிடுகிறது இல்லையா? உடைய தேவை பெரிதாயிருக்கலாம். இந்த நாட்களிலே ஏராளம் தேவையாயிருக்கலாம். கர்த்தரை நம்பு, கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்திற்கு புதையல்களையும் உனக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதற்காக வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. உன் தேவை மலை போல காணப்படலாம். பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாய் எம்மாத்திரம் நீ சமபூமியாவா என்று சொன்னது போல இந்த காலை வேளையில கர்த்தருடைய சகல தேவைகளையும் சந்திக்க வல்லவர். பரத்திலிருந்து உனக்கு தர வல்லவர் அல்லவா? பரத்திலே இருந்து கர்த்தர் ஆகாயத்தின் கதவுகளை திறந்து உனக்கு கொடுக்க வல்லவர். பலகணிகளை திறந்து உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறவர். அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. எத்தனை பேர் நம்மிலே சொல்ல முடியும் இந்த காலை வேளையில, நீர்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை கர்த்தாவே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். நம்பின ஒருவரை அவர் கைவிட மாட்டார். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஆயத்தமை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லி நீரே எங்கள் நம்பிக்கை என்று இந்த காலை வேளையில் அறிக்கை செய்கிறப்பா. உம்மை அல்லாதபடிக்கு நாங்கள் வேறு யார் மேலும் எங்களுடைய நம்பிக்கை இல்லை. நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்களை வழி நடத்தும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தியோ. அவளுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அந்த காலத்திற்கு பொக்கிஷங்கள் ஒளிப்படத்திற்கு புதையல்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உண்மையோடு உத்தமத்தோடு கூட கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒருவரையும் நீர் கைவிடுவீராக. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.